வணக்கம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு $10 ரீச் பண்ணதுக்கப்புறமா, அதாவது உங்களுக்கு அட்ரஸ்க்கு உங்கள் அட்ரஸ்க்கு வந்து ஒரு பின்கோடு வரும் யூடியூப்லேருந்து. அந்த பின் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிடலாம், அந்த அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு மொபைல் மூலமாக ஷோ பண்ணுறேன். என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் பிரச்சனைமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் கலரில் வரும். மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு வரும். யுவர் பேமெண்ட் இஸ் கரண்ட்லி ஹோல்டட், டேக் ஆக்ஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது இதாகிடும். ஆக்சுவலாக நான் வந்து துபாயில் இருக்கனால எனக்கு ஏஐடியில் கட்டுறது. இங்கே வந்து மினிமம் வந்து 35 ஏஐடி ரீச் பண்ணிட்டாலே வந்து நமக்கு வந்து லெட்டர் வந்துடும். ஸோ நான் இந்தியாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா $10 சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நான் ஏஐடினால $71 ரீச் பண்ணிட்டேன். அதனால எனக்கு வந்து லெட்டர் இன்னும் வரல. ஸோ நான் அதுக்கு முன்னாடியே பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ஹோம்ஸில் போயிட்டு செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ். செட்டிங் ஓப்பன் பண்ணி பேமெண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ பேமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து இந்த மாதிரி சூஸ் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் பேமெண்ட் மெத்தட் கொடுத்துடணும். சூஸ் பேமெண்ட் மெத்தட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக பேங்க் அக்கௌண்ட் எப்படி நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அது சப்போஸ் அந்த அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருங்க அப்படின்னா எனக்கு $10 ரீச் ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்தனால எனக்கு வந்து இந்த மாதிரி காட்டுது. ஸோ இந்த மாதிரி காட்டும்போது என்ன சொன்னால் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொடுத்தோன்னா அது என்ன சொன்னிச்சு அப்படின்னா 1 or 2 டேஸில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நாங்கள் வந்து அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவோம். அதாவது $1 கம்மியாக அமௌண்ட் கிரெடிட் பண்ணிடுவோம். ஸோ அந்த கிரெடிட் பண்ணதுக்கப்புறம் அந்த எவ்வளோ காசு கிரெடிட் ஆகிருக்குன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லணும். கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு அமௌண்ட்டும் கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ அது எவ்வளோ கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு நான் பேங்க் ஆஃப் பரோடா தான் கொடுத்துருந்தேன். ஸோ இதான் இந்த பேங்க் ஆஃப் பரோடா லாஸ்ட் அட்டெம்ப்ட் எடுத்தேன். ஸோ நான் கொடுத்தது வந்து 22ஆம் கொடுத்தேன். ஸோ எனக்கு 23ஆம் வந்து கிரெடிட் ஆகிருக்கு இந்த அமௌண்ட்டு. அது வந்து கூகுள் ஐ அப்படின்னு சொல்லிட்டு 3.3 ஃபீல்ட்ஸ் வந்து எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ இந்த வெரிஃபிகேஷனுக்காக அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு தானே வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இந்த அமௌண்ட்டை கொண்டு போய்ட்டு நம்ம அந்த வெரிஃபிகேஷன் அமௌண்ட் வந்து டைப் பண்ணும்போது நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும். இது வந்து நான் இந்த எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு வந்து நீங்கள் $10 ரீச் பண்ணிட்டாங்களோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணலாம். ஸோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபர்தராக. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே, அந்த மாதிரி இதை ஆட் பண்ணிட்டு உங்களோட பேமெண்ட், உங்களோட நேம், அக்கௌண்ட் நேம் எல்லாம் காட்டும். ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். அது 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு உங்களுக்கு காட்டினேன். ஸோ அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக நம்ம இங்கே வந்து டைப் பண்ணணும், எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பண்ணால் இங்கே ஃபிக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஃபிக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பு போகும். ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, லுக் ஃபார் டெபாசிட் ஆஃப் லெஸ் தென் 4 AED ஆர் அரௌண்ட் Jan 22 and 2017. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க கிரெடிட் ஆனால் 23ல் கிரெடிட் ஆயிருந்துச்சு. ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தரணும் நம்ம. ஸோ எவ்வளோ நம்ம பார்த்தோம், 3.30 பார்த்தோம். ஸோ அந்த அமௌண்ட்டை இங்கே கரெக்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதை 3.30. ஸோ 3.30 செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ உங்க வெரிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா வெரிஃபை ஆகிடும். இங்கே வந்து வெரிஃபைன்னு இருக்கு பார்த்தீங்களா, இது கொடுத்துருங்க. ஸோ யுவர் பேங்க் அக்கௌண்ட் இஸ் ரெடி டு யூஸ் அப்படின்னு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் பேங்க் அக்கௌண்ட் இஸ் ரெடி டு யூஸ் வந்துருச்சு. இது வந்து நீங்கள் $10 ரீச் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு லெட்ரு வரல அப்படிங்கிற ஒரே உங்களுக்கு வேணாம். லெட்ரு வரலாம் 2-3 தடவை நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். செகண்ட் டைம் ரெக்வஸ்ட் பண்ணி இல்லை தேர்ட் டைம் ரெக்வஸ்ட் பண்ணி லெட்டரை வாங்கிக்கலாம். ஸோ இதான் லெட்டர் வரதுக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடு. அதாவது வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். 3 நாளில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு $1 கம்மியாக அமௌண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க. அது எவ்வளோங்கிறது கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும். ஸோ உள்ளதான் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.